மக்களே வணக்கம். நான் உங்கள் தடகளம் சக்தி. நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சா தித்திப்பா இருக்குமா. ஏன்னா நானும் கொஞ்சம் 90s கிட் தான். இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்போம். ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள வருவோம். நிறைய பேர் என்னோட ரன்னிங் ஜேர்னி கேட்டிருந்தீங்க. ரன்னிங் ஜேர்னி பத்தி பேசணும்னா ஒரு பார்ட் பத்தாது. ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி மேபி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வயசுல இருந்து வருவோம். குட்டி வயசு மேபி 2012 இருந்து போவோம். 2012 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிக்கிறேன். தென் 2012 டு 2016 எல்லாரும் போலதான், வழக்கம் போல நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். 2012 டு 2016 பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் டைம். தென் ஸ்கூல் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பெரிய அத்லெட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள், இந்த ரன்னிங், நம்ம ஊர்ல ஓட்டப்பந்தயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஓடுவேன். சின்ன வயசுல கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுறது, இந்த மாதிரி விளையாடுவேன். தென் காலேஜ் டைம்ஸ்லயும் அவ்வளோ பெரிய அத்லெட்லாம் நான் சொல்ல முடியாது. நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது நம்ம ஊர்ல இந்த செலக்ஷனுக்கு பசங்க ஆர்மி, போலீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ரோட்ல ஓடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நானும் அந்த மாதிரி சும்மா கூட ஓட ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் செப்பல் போட்டு தான் ஓடுவேன். செப்பல் போட்டு ஒரு சில நாள், வெறுங்காலில் ஒரு சில நாள். நமக்கு இப்போ அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஈவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது இப்ப டெய்லி பசங்க ஓடுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்மளும் அந்த மாதிரி வெறுங்காலில் ஓடுறது, செப்பல் போட்டு ஓடுறது, இந்த மாதிரி தான் தினமும் ஓடிட்டு இருப்போம். ரெகுலரா வார்ம் அப் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம எல்லாரையும் போலதான். அப்போ பாத்தீங்கன்னா சொன்ன நம்புவீங்களான்னு தெரியல, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் ஓடும்போது 4:15 என்னோட டைம். ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, காலேஜ் செகண்ட் இயர்ல. ரன்னிங் அப்பதான் நான் புதுசு. அப்புறம் வித்தின் 6 மந்த்லயே நான் ரெகுலரா ஓட ஆரம்பிச்சு ஸோ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது 1 கிலோமீட்டர் 3:26 பண்றது, 3:30 பண்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப என்னோட ரொம்ப பெஸ்ட் டைம். அதாவது 1 கிலோமீட்டரை 3:30 முடிக்கிறேன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் டைம் எனக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் இயர் பினிஷிங் டைம்ல நல்லா இந்த மாதிரி ட்ரைனிங் பண்றது, ரெகுலரா டெய்லி போவோம், காலையில ரோட்ல ஓடுவோம். அப்போ நம்ம 90s கிட் இல்லைங்களா, காலையில இந்த முட்டையை உடைச்சி குடிச்சிட்டு ஒன்றும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் அந்த பச்சை பயிறு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டு நாங்க தண்ணி கூட எடுத்துட்டு போக மாட்டோம். டைரக்டா ரோடுக்கு போவோம், ஓடுவோம், வருவோம், இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. தென் தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல ஜோனல் இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், பிரபான்னு ஒருத்தன். நான் இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணியிருக்கேன், நம்ம அண்டர்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம கிட்ட பேசும்போது அப்படியாதான் நானும் இந்த மாதிரி ஊர்ல ஓடுவேன், நானும் இங்க ஓடட்டுமா அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்துதான் அடுத்து கொண்டு போவோம் இல்லைங்களா. ஒரு டைம் நம்ம இந்த ட்ரைன் ட்ரையல் அந்த மாதிரி நம்ம மெக்கானிக்கல் பசங்க மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒருத்தர் தான். அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரையல் எல்லாம் வைப்பாங்க இல்லை, ஸோ நல்லா ஓட்டடா, காலேஜ்குள்ள நம்ம கல்ச்சரல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா. அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸ்கூல் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா 100 மீட்டர்ஸ் இந்த மாதிரி ஓடி இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அத்லட் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல ஓடினதை வச்சு, ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணதை வச்சு தேர்ட் இயர்ல அப்பதான் நான் ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் 100 மீட்டர் தான் பண்ணேன். அப்போ ஒரு ஸ்பைக்ஸ் வாங்கின ஞாபகம் இருக்கு. குட்டியா ஒரு ஸ்பைக்ஸ் வாங்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நான் 100 மீட்டர் பண்றேன். ஏன்னா அப்ப நான் குட்டியா இருப்பேன், ஒல்லியா இருப்பேன். நான் அந்த போட்டோஸ்லாம் என்னோட அப்ப எங்கிட்ட போன் இல்லை. நான் அந்த போட்டோஸ்லாம் மேபி டிரைவ்ல அந்த மாதிரி ஒரு சிலது இருந்தது. நான் மேபி போட்டோஸ் எல்லாம் கிடைச்சா இது கூட நான் லிங்க் பண்ணி விடுறேன். அப்ப பாத்தீங்கன்னா 100 மீட்டர் பண்ணும்போது செகண்ட் பொசிஷன் பண்ணேன். ஸோ அப்பதான் ஒரு நமக்கும் கெப்பாசிட்டி இருக்கு, நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஈவெண்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒண்ணு 100 மீட்டர், இன்னொன்னு 1500 மீட்டர். 1500 மறுபடியும் ஸ்பைக்ஸ் கட்டிட்டு 1500 ஓடுறேன். எனக்கு அப்படி ஓடணும் இப்படி ஓடணும் அந்த மாதிரிலாம் தெரியாது. விட்டவனே நான் பார்த்து ஓடுனேன். அப்ப பாத்தீங்கன்னா 200 கிரவுண்டு, 7.5 லேப் இருக்கும். 1500 நான் பார்த்து ஓடிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ அன்னைக்குதான் நம்மளோட ரியல் கெப்பாசிட்டி தெரியுதுங்களா. ஸோ ரியல் கெப்பாசிட்டி அப்பதான் தெரிஞ்சது. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால ஓட முடியும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ட் வந்தது. ரன்னிங் மேல ஒரு பெருசா ரொம்ப ஒரு ஒரு மேக்னஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பதான் ஒரு ரன்னிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. தென் ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சு நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ரிலேஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, இது வந்து 4x400 ரிலே. ஸோ நான் நல்லா ஓடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன விட்டாங்க. ஸோ ரிலேலயும் நம்ம டீம் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அப்பதான் நமக்கு இந்த ரன்னிங் பத்தின ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஒரு நமக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு தாட்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர், அது வந்து டைம் 2015. ஃபைனல் இயர்ல நமக்கு வந்து ஜோனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஜோன் அந்த மாதிரிலாம் காலேஜ்ல ஈவெண்ட் நடக்கும் இல்லைங்களா, ஸோ ஜோனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஜோனல்ல பாத்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணும்போது நான் வந்து 2 மிடில் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்டா சூஸ் பண்ணேன். ஸோ ஒன்னு 800, இன்னொன்னு 1500. நம்ம திருவண்ணாமலையில தான் அருமை காலேஜ்ல நடந்தது 2015ல. ஸோ அப்போ வந்து மழை வந்ததால ரோட்ல விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1500 வச்சாங்க. அதே மாதிரிதான் வழக்கம் போல எப்படி ஓடணும் அப்படின்னு தெரியாம ஸ்டார்டிங்ல இருந்த ஓடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பேன். நம்மளை பிடிச்சி ஒரு 2 பேர் வந்தாங்க, நம்மளோட பக்கத்து காலேஜ் நண்பர்கள் தான். கடைசியில பாத்தீங்கன்னா கடைசி ஒரு அண்டர் 150 மீட்டர் இருக்கும். ஆனா அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ் போயிட்டு அவங்க 2 பேர் கடைசியில லீட் எடுத்துட்டாங்க. கடைசியா நான் வந்து 3rd பொசிஷன்ல பினிஷ் பண்ணேன். அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ரேஸ் டாக்டிக்ஸ் எல்லாமே கத்துட்டேன். ஸோ செகண்ட் டே பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல ட்ராக்ல வச்சாங்க. அப்ப 400 மட் ட்ராக் தான். அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம 1500 ஓடணும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கத்துட்டு செகண்ட் டே வந்து 2 லேப் ஓடணும் இல்லையா 800க்கு. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹோல்டு பண்ணி செகண்ட் லேப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொஞ்சம் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓடி நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th 6th இந்த ஃபர்ஸ்ட் லேப் முடியும் போது தென் செகண்ட் லேப் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் டேக் பண்ணி வந்து செகண்ட் பொசிஷன்ல பினிஷ் பண்ணேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய காம்படிஷன் ஜோனல் ஈவெண்ட்னா காலேஜ் ஃபைனல் இயர்ல 800ல செகண்ட் பொசிஷன், 1500ல 3rd பொசிஷன், அவ்வளவுதான். தென் அந்த டைம்ல காலேஜ் முடிய போகுது. ஸோ இன்டர் ஜோன் இந்த மாதிரிலாம் போகணும்னு ஒரு ஐடியா இருந்தது. இன்டர் ஜோன் யார் யாரை கூட்டு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து கொண்டு போவாங்க. நம்மளும் ஃபைனல் இயர் முடிச்சிட்டோம், அதுக்கு மேல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நம்மளோட பிடி சார் இருந்தாரு, நீ என்னடா நல்லா பண்ற, உங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கு, என்ன பிஜி பண்ணு, எம்இ பண்ணு, நான் நம்ம காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. பட் அந்த டைம்ல எல்லாருமே லைஃப்ல வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எடுப்பாங்க, சின்ன சின்ன போல்டான டிசிஷன் எடுப்பாங்க. நான் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸான ஒரு டிசிஷனும் எடுத்திருக்கேன், ரொம்ப போல்டான டிசிஷனும் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த டிசிஷன் மேக்கிங்ல வந்து நம்ம போக போக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங், என் மேலேயே எனக்கு ஒரு பிலீஃப் வந்தது ஒரு சில சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த டைம்ல நான் பண்ண மிஸ்டேக் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா இருக்கலாம் மேபி, அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். அந்த டைம்ல நம்ம டிகிரி முடிச்சிட்டோம், ஸோ ஜாப் போயிடலாம், ஃபேமிலி சைட ஜாப் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. பட் அந்த டைம்ல எனக்கு வந்து ரன்னிங்னால பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்னஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் அப்ப என்ன தாட்ல இருந்தேன்னா நம்ம பிஜி பண்ணலாம்ன்றது மெயின் ரீசன். ஜோன் போலாம், இன்டர் ஜோன் போலாம் இந்த மாதிரி. அந்த டைம்ல 1500 எவ்வளவு ஓடிட்டாங்க, 800 எவ்வளவு ஓடிட்டாங்க, நம்ம இவ்வளவு டைம் ஓடிப்போம், இந்த டைம் தானே கிட்ட வந்துடலாம், இப்படி ட்ரைனிங் பண்ணலாம், இதெல்லாம் அப்பெல்லாம் நான் நிறைய யோசிப்பேன். அந்த ரன்னிங்னால ஒரு மேட்னஸ் சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி நான் இருந்தேன். ரன்னிங் ஓடுறதுக்காக பிஜி பண்ணலாம், எம்இ பண்ணலாம்னு ஒரு ஐடியாஸ் இருந்தது. நம்ம பண்ணதே எஜுகேஷன் லோன். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அந்த டைம்ல மேபி அவேர்னஸ் ஒரு விஷயமும் எனக்கு எடுக்க தெரியல, என்னன்னு தெரியல. ஸோ என்னோட லைஃப்ல ஒரு ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா கூட அதை சொல்லலாம். ஸோ பிஜி பண்ணாம நான் ஜாப் சைட் போனது 2016ல நம்ம காலேஜ் முடிக்கிறோம். ஸோ அப்படியே காலேஜ்ல இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வருவாங்க இல்லைங்களா, ஸோ மெக்கானிக்கல்ன்றதால ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் போனோம். நான் வந்து அந்த டைம்ல என்னென்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நம்ம வேலைக்கு போயிடலாம், நம்ம ஜாப் போயிட்டு நம்ம ஈஸியா ஒரு சைட் ட்ரைனிங் பண்ணலாம், ஒரு சைட் ஜாப் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல நான் 2016 ஜூன் ஜூலைல நான் போயிட்டு கோயம்புத்தூர்ல அக்வாசப் இன்ஜினியரிங் டெக்ஸ்மோ மோட்டார்ஸ் அண்ட் பம்ப்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனில நான் ஜாயின் பண்றேன். ஃபர்ஸ்ட் 1 மந்த் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெகுலரா டே ஷிஃப்ட் போவோம், ஜாலியா இருந்தது. ஈவினிங் ஆனா கிரவுண்ட் போறது இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. பட் போக போக தான் தெரிஞ்சது மெக்கானிக்கல் ஃபீல்டு ஃபுல்லா மெஷினு, நம்ம ஒரு என்னென்ன டேலண்ட், என்னென்ன ஸ்டடி, என்னென்ன அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தோமோ அதெல்லாம் ஒண்ணுமே அங்க யூஸ் ஆகாது. அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன வேக்கன்ட் இருக்குதோ என்ன ப்ரொடக்ஷன்ல தூக்கி போட்டுட்டாங்க.
மெஷின்ல தான் ஒர்க்கு, சிஎன்சில தான் நான் போயிட்டேன். அதுல இருந்து வெளியும் வர முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலரா டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு அப்படியே மொத்தமா அப்படியே திருப்பி போட்டுச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த ரன்னிங் தாட்டோ அந்த மாதிரி எல்லாம் வரல. பட் நாங்க ரூம்ஸ்ல இருக்கும்போது ஜாப் விட்டுட்டு ஜாப் முடிச்சுட்டு ஹாஸ்டல் ரூம்க்குலாம் வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல இந்த மாதிரி ஃபிட்னஸ் பண்றது, ஸ்கிப்பிங் பண்றது, ரூம்ல எக்ஸசைஸ் பண்றது, நம்ம நண்பன் கார்த்தின்னு ஒருத்தர் தான், அவன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான். ஸோ நானும் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்றது. அப்புறம் நம்ம ரொனால்டோ, என்னோட காலேஜ் மேட்டு ரொனால்டோ, இன்னொரு ஃபுட்பால் பிளேயரு சுரேஷ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா பாத்தீங்களா காலேஜ்ல, இவங்க எல்லாமே நாங்க எல்லாம் ஒரே இடத்துல வேலைக்கு போனோம். இவங்க கூட சேர்ந்துட்டு ஏதாவது ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி பண்றது, இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் 2000 டிசம்பர் 2016, தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு லைஃப் டைம்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இல்லைங்களா. 2016 டிசம்பர் 27 நான் ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிறேன். மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். எனக்கு வந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி அப்பா தவறிட்டாரு அப்படின்னு ஒரு கால் வந்தது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அப்பதான் நான் வந்து காலேஜ் முடிக்கிறேன், வேலைக்கு போறேன், ஜூன் ஜூலைல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஸோ வித்தின் 6 months அப்பா இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு கால் வருது. ஸோ அங்க இருந்து வீட்டுக்கு வரோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 2016 இயர் எண்ட் இல்லைங்களா, டிசம்பர் 2016ல இருந்து 2017 அது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு டஃபஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். அந்த அந்த 1 year பாத்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா இவனை எப்படி டைவெர்ட் பண்ணிக்கணும், இவனை எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும், ஒரு மென்டலா அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ மென்டலி அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃபஸ்ட் இயர். நம்மளை டைவெர்ட் பண்ணிக்க எப்படி தெரியாம ஏதாச்சும் ஒரு ஹாபிட்டை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா. சில பேர் வந்து பேட் ஹாபிட் ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ், டம்ஸ், அந்த மாதிரி நிறைய. ஸோ எனக்கு அந்த டைம்ல பிடிச்சது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். ஏன்னா அந்த ரன்னிங் டைம்ல நம்ம அப்படி இருந்தது இல்லை. ஸோ அந்த அந்த ஒர்க் அவுட் பண்றது, ரூம்ல பாத்தீங்கன்னா ரூபிக் கியூப் சால்வ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் வீடியோஸ் கிடைச்சா நான் எடுத்து போடுறேன் பழைய அந்த. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு ஒரு ஒரு இந்த தீபாவளி டைம்ல தான் நான் 2016ல தான் நான் போனே வாங்கினேன். அப்ப என்கிட்ட போன் இல்லை. அந்த போட்டோஸ் மேபி ஏதாவது ஃபுட்டேஜ் தான் கிடைச்சா நான் லிங்க் பண்றேன். ரூம்ல இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவோம். தென் சாட்டர்டே சண்டேல வந்து எங்களுக்கு ஷிஃப்ட் முடியுது இல்லைங்களா, சண்டே லீவு. அந்த டைம்ல கிரவுண்ட்ல யதார்த்தமா போயிட்டு கிரிக்கெட் விளையாட போனோம். கிரிக்கெட் நான் நல்லா விளையாடுவேன். ஸோ அந்த டைம்ல கோயம்புத்தூர்ல நமக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, ஏஎஃப்சிசி 11 லெஜெண்ட் அப்படின்னு ஒன்று, வெயிட் டென்னிஸ் தான். அப்ப வினோத் அண்ணா, தினேஷ் அண்ணா, இவங்க மாதிரி எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் வயசுலயே எல்லாமே. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா குட்டி பையன் நான் தான். அப்போ அந்த டைம் நல்லா விளையாடுவேன். நல்லா விளையாடுறதால வீக்கெண்ட் ஆனா என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம போயிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு போவோம், அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. வீக்கெண்ட் ஆனா அப்ப எப்பயுமே தெரியும் சண்டே வந்து கிரிக்கெட் தான். ஸோ மற்ற டைம்ல ரூம்ல ஒர்க் அவுட் பண்றது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. தென் யதார்த்தமா ஒரு நம்ம ஃபார்வர்ட்ல நோட்டீஸ், அப்பதான் ஒரு மாரத்தான் ஈவென்ட் பார்ப்போம் இல்லைங்களா. டிசம்பர்ல வடவள்ளியில, நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல 2017 ஓகேங்களா, எம்ஜிஆர் மாரத்தான் அப்படின்னு ஒண்ணு 10 கிலோமீட்டர் சம்திங் கண்டக்ட் பண்றாங்க வடவள்ளியில. அந்த நோட்டீஸ் எனக்கு ஃபார்வர்ட்ல வருது. நம்ம அந்த 2016 டைம்ல காலேஜ்ல இருந்தோம் இல்லையா. ஸோ மறுபடியும் மாரத்தான் ஓடலாம், நம்ம ஃபிட்னஸ்ல இருந்தாலும் அந்த ஒரு தாட் இருக்குது, மறுபடியும் ஓடுவோம் அப்படின்னு. அந்த ஒரு 1 month 2 monthல ட்ரைனிங் பண்ணோம். அந்த ட்ரைனிங் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியல. போல இருக்குதான் நம்ம மாரத்தான்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்தது எல்லாமே. தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈவெண்ட் அந்த ஐடியா வந்ததும் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே அப்பதான் வந்தது. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்ட் 2ல நம்ம இதோட கண்டினியூஷன் எல்லாம் பார்ப்போம். 2017 நவம்பர் டிசம்பர்ல வடவள்ளியில எம்ஜிஆர் மாரத்தான் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் மாரத்தான் அப்பதான் நான் ஓடுறேன். அந்த மாரத்தான்ல வழக்கம் போதுதான் எப்படி ஓடணும் என்ன எதுன்னு தெரியாம நான் 10th பொசிஷன் பண்ணேன் 2017 ஓகேங்களா. 2015 16 இதெல்லாம் வந்து காலேஜ் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிறதுலாம் வந்து ஒரு ரியல் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ரியல் டேர்னிங் பாயிண்ட், அந்த மாரத்தான் எதுக்காக நான் ஓட ஆரம்பிச்சேன், அந்த பர்பஸ், இது எல்லாமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதோட வீடியோவை பார்த்தீங்கன்னா மேபி பார்ட் 2. தென் அங்கிருந்து நான் எப்படி ஷைன் ஆனா, எப்படி சில ஹெல்ப் கிடைச்சது, என்னோட ஆர்டர், செல்ஃப் டிசிப்ளின், இது எல்லாமே பார்ட் 2 பார்ட் 3 மேபி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கொண்டுட்டு வரேன். இப்போதைக்கு இதுதான் ஒரு ஸ்டோரி.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தென் இதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா பார்ட் 2 பார்ட் 3 தான் இன்னும் தரமா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இவ்வளவு நேரம் மேபி பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டோரி சொல்றது இவ்வளவு நேரம் கேட்டிருந்ததுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பார்ட் 2 பார்ட் 3ல வந்து அடுத்தடுத்த ஸ்டோரி எல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.